இப்ப சிவனையே போர் சைவ போருக்கும் பிறகு யார் யாரெல்லாம் ஆசீவகத்துல இருந்து சைவத்துக்கு தழுவினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் குடிப்பட்டம் படைப்பட்டம் நீக்கப்பட்டது. ஆசீவகத்திலிருந்து சைவம் தழு நெத்தியில சாம்பல பூசிக்கின தச்சனுக்கு தச்சு பறையர் பூட்டுது, தச்ச மட்டும் நின்னா. வண்ணார பறையர் பறையர் பூட்டுது வண்ணா நின்னா. குயப்பறையர் அந்த பறையர் பூட்டுது குயவன் நின்னா. நீ எவன் சாம்பல பூசிக்க மறுத்தானா அவன்கிட்ட மட்டும் அந்த பறைப்பட்டம் நின்னுது. தொன்மையில இன்னைக்கு எது அரச குடி மரபு வழி வந்த குடின்னு எவன் சொல்லிக்கிறானோ அந்த அரச குடிக்கு ராஜகுடு குருவாய் இருந்தது இந்த பறையர் குடியினுடைய தொன்மை குடி. அப்ப அரசனுக்கு மேல உட்கார்ந்திருந்தவன் அந்த வரலாறு போயிடு. அவன் நான் ஆண்ட பரம்பரைன்னு சொன்னான்னா உங்க தாத்தா ராஜான்னா எங்க தாத்தா ராஜாவுக்கு ராஜகுருவா இருந்தவன் சொல்லி பெருமைப்படு. அதை விட்டுட்டு எவனோ வந்தேரி திராவிடம் கிளப்பி விடுறான்ட்டு நீ ஆண்ட குடினா நான் அடிமை குடியா அப்படி கேட்காத. ஆண்ட குடியா ஆளுமை செய்த குடி, அதை புரிஞ்சிக்க. பேரறிஞர்கள், ராஜ குருக்கள், வானியல் கணிஞர்கள், ஒற்று போனவங்க அவங்க, தூது போனது அவங்க, மாற்று அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினது, போர் படைய நடத்தின வழி நடத்துறது, ஊடக பிரிவு கையில இருந்தது. போர் முன்ன போகணும் பின்ன வரணும், படை லெப்ட் ரைட் எல்லாத்தையுமே இவங்க தான் வழி நடத்தினவங்க. முன்ன தளபதியா நின்ன எப்படி நீ போய் ஒரு உயர்த்த கூடிய அடிமை விடுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க? வெக்கமான இல்லாத. அடிமையாக்கப்பட்டது விஜயநகர காலத்துல. அவன் காலம் போய் இன்னைக்கு இருந்து தூக்கி பிடிச்சி நிக்கிற. விஜயநகர வாரிசனுடைய பேரங்காலம் தான் போய் பிடிச்சி நிக்கிற. தமிழ் இனத்துக்கு எதிராக நிக்கிற, தமிழ் இன துரோகியா நிக்கிற.